ஹே காய்ஸ், இன்னைக்கு எபிசோட் சிந்து பைரவி எபிசோடில் ஆறுமுகம் சஞ்சய் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிறான். சஞ்சயும் வந்து ஆறுமுகத்தை இன்டெரக்டாக வந்து இது பண்ணி ஆறுமுகம் கல்யாணம் முடிட்டு உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். சஞ்சய் கல்யாணம் முடியறதுக்கு நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கச்சேரி இருக்குது, நான் பான் ஜாலியாக வேடிக்கை பார்ப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஆறுமுகத்தை அவங்க சித்தப்பா வந்து கூப்பிட்றாரு. உன்னை காயத்ரி கூப்பிட்ற ஆறுமுகம்னு சொல்லிட்டு போவாங்க. உடனே அங்கே பாத அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ட்ரெஸ் மாற்றிட்டு வர சொல்லி அனுப்புவாங்க. அனுப்புனதும் மாறனோட ஆளுங்கெல்லாம் வந்து கார்லேருந்து இறங்கி வராங்க. வந்த உடனே உள்ளே வந்து கலாட்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே சஞ்சய் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து இது பண்ணுறான். அவன் ஆளுங்களை வந்து அனுப்புகிறான். நீங்கள் போயிட்டு இது பண்ணுங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சஞ்சய் தான் வந்து மாறன் ஆளுங்களையும் வந்து இது பண்ணது. உடனே மாறன் ஆளுங்க வந்து நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்களா, காயத்ரி ஒழுங்காக எங்கள் கூட அனுப்பி வச்சுருங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ண ரெண்டும் கை கலப்பாக மாறி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆறுமுகம் இன்னைக்கு இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தங்கச்சியை வாழவே விட மாட்டான், இன்னைக்கு இவனுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறான். அவனை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்றான். சண்டை போட ஆரம்பித்ததும் சஞ்சய் வந்து அவனோட ஆளுங்களும் வந்து உள்ளே இறங்கி எல்லாரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு ஒருத்தன் பைக்லேருந்து வரான். அவன் சஞ்சய் செட் பண்ண ஆள் ஆறுமுகத்தை குத்துறதுக்காக வரான். அவன் வந்து ஆறுமுகத்தை வந்து குத்துறதுக்கு வந்து கத்தி எடுத்து குத்தும் இது பண்ணிட்டா. ஒரு நிமிஷம் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வராங்க. என்னன்னாக்கா சிவா வந்து கையை வந்து பிடிச்சிருவான். குத்த வந்தவன் கையை வந்து சிவா பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு ஆறுமுகத்தை வந்து காப்பாற்றிடுவான். உடனே ஆறுமுகம் அவங்க மாமனார், ஏன் மாப்பிள்ளையே குத்த வரீங்களா, உங்களுக்கு இருக்குதுடா, நீங்கள் இந்த மாதிரி வருவீங்கன்னு சொல்லிட்டு தானே முன்னாடியே ஆள் செட் பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு அவர் விசில் அடிச்சோன்னே ஊர் ஆளுங்க எல்லாருமே ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்துட்டு எல்லாருமே பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஆறுமுக மாமனார் சொல்வார், இன்னைக்கு நீங்களா நாங்களான்னு பார்த்துடலாண்டா, ஒழுங்காக மரியாதையாக போயிடுங்க, இல்லைனாக்கா இங்கே ஒரு ரத்த ஆறே நடக்கும், கல்யாணம் நாங்கள் நடத்துகிறோம், இன்னைக்கு நீங்களா நான் ஒழுங்காக மரியாதையாக போயிடுங்க, இல்லைனா எல்லாரையும் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே சஞ்சய் வந்து எல்லாரும் அமைதியாக வந்துருங்க எல்லாரும், இல்லைனாக்கா அவன் நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறோம். அரெஸ்ட் பண்ண உடனே மாறன்னு சொல்லுவான், என்னைக்கா இருந்தாலும் காயத்ரியை நாங்கள் தூக்கிட்டு போயிட்டு அவனை கல்யாணம் பண்ண இருக்கிற செழியனை வந்து கண்டத்தனமாக வெட்டி போட்டுருவோன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போவாங்க. உடனே மகா வந்து சொல்லுவா, இதுதாண்டா நல்ல சான்ஸு, அவன் வந்து மிரட்டிட்டு போயிருக்கான், இப்போ போய் நீ செழியனை தூக்கிட்டனாக்கா மாறன் மிரட்டினதால செழியன் பயந்து ஓடிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, நீ போயிட்டு எப்படியாவது செழியனை தூக்கிடுன்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே அவன் வந்து ஏற்கனவே செட் பண்ண ஆளுங்களெல்லாம் வர சொல்லுவான். செழியன் ரூமில் வந்து ட்ரெஸ் சேஞ்சுன்னு இருக்க பண்ணும்போது அவன் செட் பண்ண ஆளுங்க எல்லாரும் வந்துருவாங்க. வந்து இப்போ வந்து அவனை அடித்து அவனை தூக்கிட்டு போகிறது தான் பிளானு. இசைக்கு பிளான் படி எல்லாரும் உள்ளே வந்து செழியன் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. செழியனும் ஓப்பன் பண்ணுறான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? காயத்ரிக்கு யார் கூட கல்யாணம் நடந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.